friends, welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. நம்ம ஜெர்மனில இருக்க IKEA எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். சோ வாங்க உள்ள போயிட்டு எங்க புது வீட்டுக்கான ஷாப்பிங்க பார்க்கலாம். சோ இப்போ வந்து IKEAல சுத்திட்டு இருக்கோம். எங்க ரூம்க்கு வந்து லிவிங் ஸ்பேஸ்க்கு வந்து இது பேர் என்ன மறந்துட்டேன். மாமா இது பேர் என்ன? கர்டன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெட் கவர் அது பேரு. பெட் கவர் யாருன்னா வந்து இதுல மாட்டுவாங்களா வால்ல, அது பேர் வந்து கர்டன். கர்டன் யா. ஜெர்மன்ல என்ன? ஃபோராங். ஃபோராங் 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 இங்கிலீஷ்ல கர்டன்ஸ். கர்டன் ஸோ இந்த வீட்டை செட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த மாதிரி வீட்டு திங்ஸ் வாங்குறதுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இந்த வீடை வந்து முழுக்க ஃபுல்லாக அன்ஃபர்னிஷ்டில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஆர்கிடெக்சரா என்னது இன்டீரியர் டிசைனரா எங்கள் மாமா வந்து 80% உன்னோட இதுதானே மாமா? 90% வந்து வீடு அழகாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எங்கள் மாமா தான். ஸோ வந்து 90% வந்து இன்டீரியர் டிசைனராக மாறி இருக்கிறாங்க. நானும் மாமா நான் வந்து கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன். ஆமா, நான் உனக்கு எவ்வளவு வேலை பார்த்தேன். நான் மட்டும் இல்ல கார்பெண்டர் வேலை, நானும் எலக்ட்ரீஷியன் வேலை பார்த்தேன். ஆனா எலக்ட்ரீஷியன் நீங்க அதிகமா பார்த்தா நானும் பார்த்தேன். கார்பெண்டர் நான் தான், நீ எலக்ட்ரீஷியன், நான் கார்பெண்டர் நான் தான். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் மாமா? இந்த நோண்ட ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதை முடிக்காம வெளியே வர மாட்டாங்க. என்னடா நீயும் பேசணுமா? நிலாவும் வந்து பேசணும். நிலா, இந்த வீடு நம்ம புது வீட்டுக்கு வந்தோம்ல, டாடி வந்து அழகா எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் வாங்கி டெக்கர் பண்ணாலா, அம்மா வந்து எல்லாத்தையும் ஸ்க்ரூ இதெல்லாம் பண்ணி இது பண்ணனா, நீ என்ன பண்ண வீட்டுக்காக? வீட்டுக்காக விளையாடுனா, அப்புறம் புஷ்அப் பண்ணா, புல்லப் பண்ணா. வீட்டுக்காக என்ன பண்ண? வீடு வந்து கிளீனா வச்சுக்கிட்டு. ஸோ எனக்கு வந்து என்னன்னா ஒரு பழக்கம் இருக்கு. எதனா ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு, அதை வந்து என்னால் சரி செய்யாமல் வரவே முடியாது. அப்படிதான் எங்கள் வீட்டில் வந்து நான் வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் வாஷிங் மிஷினே நான் வந்து ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஃபுல்லுத்தையும் கழட்டி. அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் போர்டு, இதெல்லாம் வந்து எனக்கு பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். அது வந்து பண்ணாமல் விட்டுட்டா எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட வாஷிங் மிஷின் வந்து 4 hours ஒரே ஸ்ட்ரெச்சில் உட்காந்து நானே ரிப்பேர் பண்ணி கடைசியாக வந்து அதை அந்த வாஷிங் மிஷினை ரன் பண்ண வச்சு இப்போ சூப்பராக வந்து போயிட்டுருக்குது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை. ஸோ என்னை வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணுறது, அன்ஸ்க்ரூ, கார்பெண்டர் வேலை, இந்த எலக்ட்ரீஷியன் பண்ணுறதெல்லாம் வந்து என்னைய கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு முடிச்சுட்டு தான் வெளியே வரணும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ சரி, இது வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு, வாங்கிருக்கேன். நான் க்ளோஸ்டு வாங்கிட்டு வரேன். நான் வச்சுட்டு ஓகே, இப்போ IKEA ஸ்டோரிக்கு வரலாம். ஸோ IKEAவில் இந்த வாட்டி எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் வந்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க்கு தான். இது வந்து அரௌண்ட் 10 euros கிட்ட. இது புது ப்ராடக்ட்டுன்னு நினைக்கிறேன், மேலே கூட போட்டிருக்கு. இதோடு தான் இல்லை வேறு இதோடது ப்ரைஸாக காட்டுறேன்னு தெரியல. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ஒரு 4 hours கிட்ட நம்ம எப்படி சூடாக காஃபியோ ஏதோ வைக்கிறோமோ அது அப்படியே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்த இந்த ப்ராடக்ட்டு. யாருன்னா IKEA போனீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கும் போது வீக்லி ஒன்ஸு இல்லை 3 days ஒன்ஸில் IKEAவில் தாங்க சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா பக்கத்தில் நிறைய மால்ஸ்லேயே வந்து IKEAலாம் இருக்கும். பட் இங்கே ஜெர்மனியில் கொஞ்சம் சிட்டி அவுட் சைடில் தான் வச்சுருக்காங்க. ஸோ ரேராக தான் IKEAவே வந்து போகிறோம். எனக்கு வந்து IKEAவில் இந்த மாதிரி பவுல்ஸ், அதுக்கு
அதுக்கப்புறம் பிளேட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பவுல் கூட நான் சிங்கப்பூரில் வச்சுருந்தேன். அந்த பேட்டர்ன் இன்னமும் வந்து இங்கே ஐக்கியாவில் அப்படியே இருக்குது. அண்ட் வேறு என்னெல்லாம் வந்து புதுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அண்டு இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்பயுமே திங்ஸ் வந்து ரொம்பலாம் வந்து வாங்கி டம்ப் பண்ண மாட்டோம். அதுவும் இந்த வீடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்ஃபர்னிஷ்டாக, ஸோ கண்டதை வாங்கி அப்படியே வந்து ஸ்டஃப் பண்ண வேணாம், மினிமலிஸ்டிக்காக வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் லைஃப்பை வந்து க்ளீனிங் வேலையிலலாம் போகக்கூடாது, ஈஸி மெயின்டெனன்ஸாக வச்சுட்டு அப்படியே ரன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்து பார்த்து தான் வந்து திங்ஸ் வாங்குகிறோம். எது ரொம்ப தேவையோ அது மட்டும் தான் செலக்டிவாக வாங்கிட்டு இருக்கோம். ஆமாம், 2 சைடு இருக்குல்ல, 2 வாங்கலாம். அதுவும் இப்போ நம்ம ஒன்று தான் இருக்கு, ஒன்று தான் இருக்கு. இந்த ஐக்கியா வந்தால் மட்டும் 470 ஓகே மாமா, இந்த ஐக்கியா வந்தால் மட்டும் எப்படி தான் இந்த காற்று வந்து ஃபுல்லாகும்னு தெரியல. காற்றே பத்தாம இந்த காற்றே ஃபுல்லாகாம மேலே மேலே வச்சு ரெண்டு பில்லோ, 2 லைட், 1 பாட்டில், 2 கப், 2 கிளாஸ், கண்ணாடி, கிளாஸ், பாட்டில் எல்லாம் வாங்கியிருக்கோம் நாங்க. சந்தோஷமா வாங்கியிருக்கலாம் எல்லாத்தையும். அண்ட் இந்த வீட்டுக்கு மெயினாக நாங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கார்பெட்ஸுங்க. இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் எடிட் பண்ணுறேன். பட் ஆல்ரெடி 90% வீட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கடைசியாக இருக்கும்ல சின்ன சின்ன பிசிறு வேலைகள்லாம், அதுக்கெலாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் நான் ஹோம் டூர் போடுறேங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஹோம் டூர் வந்து கேட்டிங்க. நான் கண்டிப்பாக போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய வேலையாக இருக்குது, லைக் படிக்கிறது, போகிறது, குடும்பத்தை பார்க்குறது, நிலாவை ஸ்கூலில் விடுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் முடியிறப்ப நான் வந்து எடிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஹோம் டூர் போடுறேன், ஓகேங்களா? அண்ட் இந்த வீட்டுக்கு மெயினாக நாங்கள் பயங்கரமாக அலைஞ்ச ஒரு விஷயம் வந்து கார்பெட்ஸ் தாங்க. ஏன்னா எங்களுக்கு என்னமோ தோணும், அந்த கார்பெட் போட்டால் அந்த வீட்டோட லுக்கே மாறிடும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கார்பெட்ஸை வந்து பார்த்து பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். எதுவுமே வந்து செட் ஆகாத மாதிரியே தோணிகிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்பெட் அமையணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். பட் கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஐக்கியாவில் வந்து கார்பெட்ஸே கிடைக்கலங்க. நான் வந்து ஃப்யூச்சரில் எங்கள் வீட்டுக்கு வந்து கார்பெட்ஸ் எங்கே வாங்குகிறோம் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டு கார்பெட்டும் வந்து நீங்கள் பாருங்கள் ஃப்யூச்சரில், ஓகேங்களா? பாடுப்ப நல்லா அழகா கடிதமே உம்மிக்கு சௌக்கியமா, நான் சௌக்கியமே, இது எது பார்த்தது கடிதம் பார்த்தது, கொட்டுது கொட்டுது, எது இருக்குது வாய்க்கப்பட்டது, ஓஹோ கம்மணி கம்போது காதல் அண்ணா எனக்கு கடிதம் உம்மணி உம்மிக்கு சௌக்கியமா, நான் என்ன சௌக்கியமே, இது எது பார்த்தது கடிதம் பார்த்தது, இது எது இருக்குல்ல வாய்க்கப்பட்டது, ஓஹோ பாட்டு பாடுவா. நெக்ஸ்ட் பாட்டு பாட்டு பாடுவா, பாட்டு கேட்கவா, பாட்டு தள்ளவா, பறந்து தள்ளவா, காதலாதரி பறந்து தள்ளவா, நதி வந்து திருத்த மதி, ஓ ஓ உன்னதி வலிக்கலதா, ஓ ஓ எல்லாரும் சிரிக்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையா பாடுறீ. சரி பாடு. பஜா ஆபீஸ் செக்ஷன் இருக்கு. பொம்மலாட்டதா என்னலாட்டா போடி நோடி நீ எப்படி வேணாலும் ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
எப்படினாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கடைசியாக ஐக்கியாவோட பிளான்ட் செக்ஷனுக்கு வந்தவங்க ரொம்ப அழகாக வச்சுருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் இருக்கும், ப்ளஸ் ஒரிஜினல் பிளான்ட்டும் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், நம்ம அந்த அப்படியே தேங்காயோடையே அப்படியே முளைச்சி வந்திருக்கு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் வந்து பிடிக்கும். பட் இங்கே இருக்கிற வெதருக்கு வந்து எங்களால் ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு நம்பிக்கை. அதனால் நாங்கள் எதுவுமே வந்து வாங்கலை. ஸோ ஃபைனலி எங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் பில் பண்ண போகிறோம். இல்ல நான் வந்து இது ரைஸ் போட்டு வைக்கிறதுக்காக ஒண்ணு வேணும். ஒன்னு ஹாட் பாக்ஸ் வேணும். எனக்கு 2 ரைஸ் வேணும். இட்லி ரைஸ், சாப்பாட்டு ரைஸ். அதுக்காக எவ்வளவு இது? 4 euros. ஒன்னு என்ன கொண்டு வாங்க. ஹாட் செட்டப் பாக்ஸ்ல இருக்கும். இதே மாதிரியா? இதே வாங்க. கரெக்ட்டா இருக்கும். அது வேணுமா வேணாமா? வாணா. நிலா இங்க பாரு. நிலா இங்க பாரு. எதுக்கு வாங்குன இருக்கா? இது கிளாக்குக்கு டைம் தேர் வந்தா திரு 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 கத்துச்சுனா யா படுங்க. மை படுமி. சோ என்ன பண்ணுவ? எழுந்துப்பியா? 6 o'clock 7 o'clock 4 o'clock 5 o'clock 4 o'clock 5 o'clock ஆமா. ஓகேடா. அடுத்த விஞ்ஞானியா வந்துற போறோம் அம்மா. 5 o'clock எழுந்துறேன். ஓகே. ஓகே. எல்லாமே வந்துப்பியா? ஸோ ஃபைனலி வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கியாச்சு. நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் என்னெல்லாம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். அண்ட் மெயினாக ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் செய்கிறதுக்கு ஸ்பெஷலான ஒரு பாத்திரம் வேறு வாங்கினேன். அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபைனலி ஐக்கியாவில் இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்து எங்களுக்கு எப்பயுமே பிடிக்கிறது வந்து என்னென்னா ஒரு ஸ்நாக் மாதிரி ஜஸ்ட்டு சாப்பிட்டு போகிறதுக்கு அந்த ஹாட் டாக் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வெஜ் ஹாட் டாக் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நிலானிகா குட்டி இங்கே ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறா. இதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மேலே எடுத்துணும் ரைஸ். போட்டாச்சா? இதை ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணிடுங்க. இங்கே பண்ணி the tissue. Tissue behind us. இது பிடிச்சிங்களா? அக்கா இது வெல் எதுக்கு இப்போ உனக்கு ஐஸ்கிரீம்? சம்மர் டைமில் ஆக்சுவலி கிண்டர் கார்டனில் ஸ்கூல்லேயே அவளுக்கு கொடுப்பாங்க. கிண்டர் கார்டன்லேயே அவளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நல்லாயிருக்கும். ஓகே, போகலாம். செக் பண்ண. ஸோ ஃபைனலி எங்களோட ஹாட் டாகை வாங்கி நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டோம். அப்படியே நாங்கள் வாங்கின இந்த ஆர்கனைசர் பாக்ஸ்குள்ளே போட்டு எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஷாப்பிங் போகணும், க்ராசரி ஷாப்பிங். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கடையெல்லாம் ஒரு 8 o'clock கிட்டேயே வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க நாங்கள் வாங்குகிற அந்த க்ராசரி ஷாப்பெல்லாம். ஸோ அதனால் அங்கேருந்து பேக் பண்ணிவிட்டு அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து இங்கே சம்மருன்றதுனால உங்களுக்கு வந்து இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. பட் இப்போவே வந்து டைம் ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி ஐக்கியா ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனலி ஐக்கியாவில் வந்து என்னெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வரும்போதே லிஸ்ட்டு போட்டு தான் வந்தோம். ஸோ எல்லாத்தையும் வாங்கி செட் பண்ணியாச்சு. மெயினாக நான் வந்தது பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி அண்டாவை வாங்குறது அப்படின்ட்டு தான். ஓகே, ஸோ இந்த பிரியாணி இதில் வந்து செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ எல்லாமே டன். முடிஞ்சால் நான் வீட்டுக்கு போய் என்னெல்லாம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு டான்ஸ் வேறு.
இருந்துச்சா ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே Diri. நோ நோ கால் வைக்க கூடாது டெய்லி எல்லாம் கிடையாது நோ 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 Tami ya ya kaya. ஆமா எல்லா காரும் சாமி தான் நல்லா இருந்துச்சா சாப்பிட்டு முடிச்சுட்டு கார்ல ஏறலாம் சாப்பிட்டு சீக்கிரம் Kuduma. குடுமாவா டிஷ்யூ எங்க நீங்க தான் வச்சீங்களா டடாய் 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 ட்ரெஸ் தொட டஸ்ட்பின் அங்க இருக்கு போய் போட்டோ அங்க இருக்கு போய் போங்க Apple juice. Orange juice. அது என்ன ஜூஸ் Old milk. ஓல் மில்க் இல்ல அது சோய் மில்க் Soy milk. அது என்ன Soy. என்னது Soy. ப்ரான்ஸ் அப்புறம் அது என்ன Onion. ஆனியன் ஓகே ஃபட்டிஷ் Yeah. எனக்கு என்ன பண்ணு எனக்கு தூக்கி விடு. ஆஹா நான் கொஞ்சம் இறக்குறேன் நீ அதுல இருந்து லாக் பண்ணு கை எடுத்துக்கோ கை எடு ஓகே குட் ஜாப் அதை எடுத்துட்டு போய் வைக்கணும் பட்டோட வீட்டுக்கு போடு. Bye bye. ஏய் கார் வரும் வாட்ச் அவுட் ஸோ இன்றைக்கி டே வந்து இப்படி தாங்க போச்சு இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு ஐக்கியாவில் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு காட்டுறேன் அண்டு நிலானிகா குட்டியை வந்து வீடியோஸில் காட்டுங்கன்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் சூப்பராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டா என்னென்னவோ பண்ணுறாங்க குட் ஜாப் ஒன்னும் குடிக்கிறேன் ரொம்ப ஹைட்டாவே நான் குடிக்கிறேன் குட் ஜாப் nine நிலா go that side இங்க அப்பா மிரர் வச்சிருக்காங்க கிளாஸ்லாம் இருக்கு இப்படி வா ஓகே ஸோ ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததும் நான் ஃபஸ்ட்டு பண்ண வேலை பார்த்தீங்கன்னா இந்த அரிசி எடுத்து அந்த பாக்ஸில் போட்டுறது தான் ஏன்னா இங்கே வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுவோமா ஒரு 10 கிலோ அரிசி 5 கிலோ அரிசி பேக்கெட் மாதிரி வாங்கிட்டு வந்துடுவோம் அதை ஒரு வாட்டியும் இந்த மாதிரி போடுறதுக்கு கரெக்டான ஆர்கனைசர் இல்லாமல் இந்த பேக்லேருந்தே கொட்டுறது வந்து ரொம்ப வந்து டஃப்பாக இருந்துச்சு ஸோ வீட்டுக்கு வந்ததும் முதல்ல இந்த பாக்ஸில் எல்லா அரிசியும் இட்லி அரிசி அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரித்து போட்டாச்சு ஸோ இப்போ வந்து ஈஸியாக வேலை வந்து முடிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ ஃபைனலி அரிசியோட பிரச்சனை வந்து தீர்ந்துச்சு இந்த நிலானிகா குட்டி எப்பயும் போல் அரிசியில் விளையாடுறதுன்னு அவ்வளோ பிடிக்குது அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலானிகா குட்டிக்கு இந்த மாதிரி கிட்ஸ் ஹேங்கர் வந்து வாங்கியிருந்தோம் இது ரொம்ப நல்லா இருக்குது நாங்கள் இப்போ யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம் ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு 8 யூரோஸோ அந்த மாதிரி வந்துச்சு ஸோ இதுதான் வந்து அந்த கோடு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வேணும்னா இந்த கோடை ஐக்கியா வெப்சைட்டோ இல்லை ஐக்கியா போனீங்கன்னா இந்த கோட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுத்து கொடுப்பாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களையே கீழே ட்ரெஸ் எல்லாம் போடாமல்
இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து அவங்களே மாட்டுறாங்க. அண்ட் இது வந்து நிலானிகா குட்டியோட ரூம்க்கு கர்டைன்ஸ் வந்து வாங்கணும். இந்த வாட்டி இந்த வீட்டிலையே எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பிளேஸ்னால் நிலானிகா குட்டியோட ரூம் தான். நான் அதை வந்து ரூம் டூர் போடும்போது நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு பார்த்து அவர் ரூமை வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதான் நான் சொன்ன அந்த தெர்மோ ஃப்ளாஸ்க், அப்புறம் கிட்ஸோட ஹேங்கர், க்ளோத்ஸ் ஹேங் பண்ணுறதுக்கான ஹேங்கர், அப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து தேவைப்பட்டுச்சு. அதனால இந்த மாதிரி ஆர்கனைசர் வாங்கினேன். எல்லாமே அந்த கோடும் வந்து காட்டுறேன். நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அண்டு நெக்ஸ்ட் வந்து நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 3 மணி 4 மணி 5 மணிக்கெலாம் எழுந்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அலாம் கிளாக் வந்து வாங்கிட்டு வந்திருக்கா. பார்ப்போம் அவள் எழுந்துக்கிறாளான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பல்ப்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லாமே இங்கே இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் பல்ப் மாதிரி பார்த்து வாங்கணும். அண்ட் மெயினாக அடிக்கடி எனக்கு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஜிப்லாக் கவரு. இந்த ஜிப்லாக் கவர் பார்த்திங்கன்னா ஐக்கியாவில் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஒரு சைஸ் 2.5 லிட்டர் 1.5 லிட்டர்னு சொல்லிட்டு விதவிதமான அந்த லிட்டர்ஸ் வச்சு நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ தட் நம்ம சின்னதோ பேக் பண்ணி வெளியே கொண்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேன், அதுக்கப்புறம் பவுல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து அட்ஜஸ்டபிள் தான். அண்ட் மெயினாக இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேறு. ஸோ லாங் லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் நல்லாவே இருக்குது, யூஸ் பண்ணிட்டும் இருக்கிறேன். அண்ட் ஃபைனலி எங்கள் மாமாவோட ஆஃபீஸ் டேபிளுக்கு இந்த டேபிள் லேம்ப் வந்து வாங்கணும். ஏன்னா மீட்டிங் அதுக்கப்புறம் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறோமா இப்போ. ஸோ அதனால் ஃபேஸ்லாம் வந்து கேமராவில் நல்லா தெரியணும்னுட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த லைட்ஸ் வந்து வரணுன்றதுக்காக இந்த லேம்ப் வந்து வாங்கணும். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து ஐக்கியாவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அண்ட் எங்களோட டேவும் இப்படி தான் போச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். பாய். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போட்டுறேன். பாய்.